ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெயில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பைரிங் லைஃப்ஸில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசனில் மதர் தெரசாவுடைய லைஃப்பை தான் நமக்கு லெசனாக கொடுத்துப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இந்த லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் பார்க்குறீங்க மதர் தெரசா அவங்க குழந்தைங்களோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒரு கோட்டும் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஸ்ப்ரெட் லவ் எவ்ரிவேர் யூ கோ, லெட் நோ ஒன் எவர் கம் டு யூ வித்தவுட் லீவிங் ஹாப்பியாக. ஸோ அன்பை நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களை விட்டு போகிறப்போ அந்த மனுஷங்களை வந்து எப்போதுமே ஹாப்பியாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதை தான் எல்லாத்துக்கும் அவங்க ப்ரீச் பண்ணியிருக்காங்க, அதையே அவங்களும் ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அந்த எஸ்ஐக்குள்ளே இப்போ போயிடலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மதர் தெரசா வந்து ஒரு ஃபவுண்டர். எதோட ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் தி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படிங்கிற ஒரு மிஷனரியோடைய ஃபவுண்டராக நம்ம பார்க்குறோம். அது எப்படிப்பட்ட ஒரு மிஷனரி பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் காங்கிரிகேஷன் ஆஃப் விமன். ஸோ ரோமன் கேத்தலிக் பேஸ் பண்ண ஒரு மிஷனரி. அதில் வந்து விமன் வந்து புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட மெயினான மோட்டோவாக இருந்திருக்கு, அந்த மிஷனரியோட மோட்டோவாக இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மதர் தெரசாவை 20ஆம் நூற்றாண்டோடைய ஒரு கிரேட்டஸ்ட் ஹியூமனிடேரியனாக நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள செயின்ட் தெரசா ஆஃப் கல்கட்டா அப்படின்னு நம்ம கேனனைஸும் பண்ணியிருக்கோம் 2016. ஸோ இதுதான் அவங்களோட ஷார்ட் இன்ட்ரோ. லெட்ஸ் கெட் இன் டு த ஃபேமிலி அண்ட் யங் லைஃப் ஆஃப் மதர் தெரசா. ஸோ மதர் தெரசா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆகஸ்ட் 26, 1910 பிறந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பியோ அப்படிங்கிற ஒரு பிளேஸில். அது வந்து கரண்ட் கேபிட்டல் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் மேசிடோனியா. ஸோ கரண்ட் கேபிட்டல் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் மேசிடோனியாவோட கேபிட்டலாக இருக்குது ஸ்கோப்பியோ அப்படிங்கிற பிளேஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பேப்டைஸ் பண்ணப்பட்ட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்னஸ் கோன்சே பொயாஜியூ அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேப்டைஸ் பண்ணப்பட்ட அந்த பேர். ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நிக்கோலா அண்ட் ட்ரானாஃபைல் பொயாச்சியோ அப்படிங்கிறது தான் அவங்க அப்பா அம்மா. அவங்க வந்து அல்பீனியன் வம்சாவளியை சார்ந்தவங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஆண்டர்ப்ரனோவராக இருந்திருக்காரு. ஸோ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டு, அப்புறம் மெடிசின் ட்ரேட் பண்ணியிருக்காரு, குட்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் அவங்க அப்பா பார்த்துருக்காரு. அவங்க ஃபேமிலி எடுத்திங்கன்னா ரொம்பவே கேத்தலிக் பிலீஃப் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. ரொம்ப டிவோட்டாக கடவுளை வணங்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாக இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி நிக்கோலா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய லோக்கல் சர்ச்சில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் சிட்டியில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸில் நிறைய அல்பேனியன் இண்டிபெண்டன்ஸ்க்காண்டி நிறைய விஷயங்கள் அவர் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நிறைய போராட்டங்களுக்கும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 1919 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மதர் தெரசா. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு மதர் தெரசா நம்ம பேர் கொடுத்துருக்கோம். அப்போ அவங்கள ஆக்னஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு 8 வயசு தான் இருக்கும். அந்த 8 வயசில் அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகி இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னும் நிறைய பேருக்கு தெரியல, ஒரு மர்மமாகவே இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க அவளுக்கு பொலிட்டிக்கலாக நிறைய எனிமீஸ் இருந்ததுனால அவங்க யாரும் பாய்சன் பண்ணியிருக்கலாமோ, அவங்கள விஷம் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷனும் இருந்திருக்கு. ஸோ அவங்க அப்பாவோட இறப்புக்கு அப்புறமா அவங்க அம்மா கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறாங்க நம்ம ஆக்னஸ், அதாவது நம்மளுடைய மதர் தெரசா. ரொம்ப பயசாகவும் ரொம்ப கம்பேஷனேட்டாகவும் ரொம்ப இறக்கம் உள்ளவங்களாகவும் மாறுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா நிறைய விஷயங்கள் தன்னோட பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. மதர் தெரசாவுக்கு அவங்க அம்மா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சேரிட்டியும் அப்புறம் கமிட்மெண்ட் டு சேரிட்டி அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இன்ஸ்டில் பண்ணுறாங்க. மைண்டில் விதைச்சதே அவங்க அம்மா தான். ஸோ அவங்களுக்குன்னு அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, அந்த பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லாட்டியும் அந்த அம்மா அவங்க ட்ரோனா பொகாஷியோ அப்படிங்கிறவங்க நிறைய பீப்புளுக்கு வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு யாருக்கெல்லாம் அடைக்கலம் இல்லையோ, யாருக்கெல்லாம் சாப்பாடு இல்லையோ அவங்கெல்லாம் அவங்க வீட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அம்மா. ஸோ இந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அவங்க அம்மா கிட்டே இருந்து தான் அவங்களுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அவங்க அம்மா வந்து தன்னோட மகக்கிட்ட ஒன்று சொல்லிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கோட் பண்ணுறாங்க. My child, never eat a single mouthful unless you are sharing it with others. ஒரு வாய் சாப்பாடு நீ சாப்பிட்ற அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு கொடுக்காம நீ சாப்பிடாத, அதை பகிர்ந்து நீ சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்னோட மகளுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு சமயத்தில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஆக்னஸ் நம்மளுடைய மதர் தெரசா கேட்குறாங்க, அம்மா நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றவங்களாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களாம் நம்மளாம் சொந்தக்காரங்க, மற்றவங்களாம் நம்மளுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சரை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேமிலி அண்ட் யங் லைஃப் எடுத்து அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸே கொண்டு வந்திருக்கும். இந்த ஒரு பேஸ்மெண்ட் அவங்க லைஃப்பில் கிடச்சதுனால தான் அவங்க ஃப்யூச்சரில் அந்த ஒரு லேர்னிங் எல்லாமே அவங்க அப்ளை பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில், நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி அவங்க நன்ஹுட்டுக்கு வராங்க, எப்படி அவங்க ஒரு மதராக மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம லேட்டரான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் நன்ஹுட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
எப்படி அவங்க ரிலீஜியஸாக மாறுறாங்க, சிஸ்டராக மாறி எப்படி மதராக மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு 12 வயசு இருக்கும்போது அவங்க கேத்தலிக் அல்பேனியன் கேர்ள் ஆக்னஸ் கோன்சே பொயாச்சியோ அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஒரு அழைப்பு கேட்குது. ஸோ கடவுள்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருது. ஸோ இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, ஐ ஹர்ட் அ கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலிங் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு காலிங் இருக்கும். நீங்கள் இதுக்கு தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பு இருக்கும் எல்லாரோட லைஃப்லையும். அதே மாதிரி மதர் தெரசாவோட லைஃப்பில் அவங்களோட அழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு நீ தொண்டாட்டணும் அப்படின்னு கடவுளே என்னை அழைச்சார் அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் காலிங்காக அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் அந்த அழைப்பு வந்ததுனால அவங்க நன்னறியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்கு ஃபார்முலா எஜுகேஷன்லாம் கிடைக்கிது. அதுக்கப்புறமா அந்த நன்னறியெல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள கல்கட்டாவுக்கு இந்தியாவில் கல்கட்டாவில் ஒரு பிளேஸ்க்கு அவங்கள டீச்சராக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு புதுசாக நேம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆக்னஸ்ன்னு பார்த்தோம். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு புது பேர் தெரசா அப்படிங்கிற ஒரு புது பேரை கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னொரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் நடக்க போகுது. ஸோ அதுதான் நம்ம கால் வித்தின் அ கால் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. கடவுளுக்கு தன்னோட லைஃப் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்து தான் அவங்க உணர்றாங்க. அதனால தான் நன்னரில் போய் ஜாயின் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஸ்கூலுக்கு போய் டீச் பண்ண வந்திருக்காங்க இந்தியாவில். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னொரு அழைப்பு அவங்களுக்கு ஏற்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1946 செப்டம்பர் 1946 தெரசாக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. கால் வித்தின் அ கால். நம்ம ஒரு அழைப்பு ஆல்ரெடி வந்துருச்சு, அதுக்கப்புறமா இன்னொரு அழைப்பு அப்படிங்கிறதுனால கால் வித்தின் அ கால் நம்ம சொல்கிறோம். ஸோ அது அவங்க லைஃபையே மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. கல்கட்டாவிலேருந்து ஹிமாலயன் ஃபுட் ஹில்ஸ்க்கு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, கடவுள் என்கிட்ட பேசினார், கிரைஸ்ட் என்கிட்ட பேசினார். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டீச்சிங்கை விட்டுட்டு நீ போயிட்டு கல்கட்டாவில் இருக்கிற ஸ்லம்ஸில் போய் அங்கே இருக்கிற புவர் பீப்புளுக்கும் அங்கே இருக்கிற நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கும் நீ போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கடவுள் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அவங்களுடைய செகண்ட் காலிங்காக நம்ம பார்க்குறோம், இரண்டாவது அழைப்பாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு அழைப்பு அதை ஏற்றுட்டு அங்கே போயிட்டு நான் தன்னுடைய ப்ராமிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நான் இந்த ரிலீஜியஸ் ஃபீல்டை நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போக முடியாது, நன்னரை விட்டுட்டு போக முடியாது, அந்த எல்லா வேலைகளும் விட்டுட்டு போக முடியாது. ஸோ அஃபிஷியலாக எல்லா பெர்மிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் நியர்லி இயர் அண்ட் ஹாஃப், ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஜனவரி 1948 அவங்களுக்கு எல்லாமே அப்ரூவலும் கிடைக்குது. அவங்க புதுசாக அந்த வந்திருக்கக்கூடிய அந்த அழைப்பை அவங்க ஏற்று நடந்துக்கிறதுக்கு அப்போ தான் அவங்களுக்கு டைம் கிடைக்குது. ஸோ ஆகஸ்ட்டில், அந்த பர்டிகுலர் இயரில் ஆகஸ்ட்டில் அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதே விஷயத்தில் தான் நம்ம அவங்களை எப்போதும் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ கூட அந்த பிக்சரில் கூட பார்த்துருப்பீங்க அந்த இதை. ஸோ ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் சாரீ. ஸோ அந்த ஒரு ப்ளூ கலர் பார்டர் ப்ளஸ் அந்த ஒயிட் கலர் அந்த சாரீ தான் அவங்க உடுத்திட்டு அங்கேருந்து விட்டுட்டு போகிறாங்க. அந்த கான்வெண்ட்டை விட்டுட்டு போகிறாங்க. அந்த சிட்டிக்கு போயிட்டு நிறைய ஒரு 6 மந்த்ஸாக பேசிக் மெடிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அது அப்புறமா நிறைய வாயேஜ் பண்ணுறாங்க. கல்கட்டாக்கு முதல் முறையாக அந்த ஸ்லம்ஸ்க்கெலாம் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு கோல் தான், வேறு எந்த கோலுமே இல்லை. அங்கே இருக்கிற அன்வான்ட், அன்லவுட், அன்கேர் பீப்புளுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோலோடு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் நமக்கு நடக்குது இங்கே, மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி. ஸோ நான் பிகினிங்கில் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது ஃபவுண்டர் ஆஃப் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க நியூ சிஸ்டர்ஹுட் அவங்க இயக்குறாங்க. அங்கே நடக்குது, அந்த ஹேப்பனிங் மொமெண்ட் அங்கே நடக்குது, அந்த ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிஸ்டர்ஹுட் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படிங்கிறத மதர் தெரசா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை க்ரியேட் பண்ணி அங்கே இருக்கிற புவர் பீப்புளுக்கும் நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோம்ஸ் ஃபார் ஆர்ஃபன்ஸ், நர்சிங் ஹோம்ஸ் ஃபார் லெப்பர்ஸ் அண்ட் ஹாஸ்பிசஸ். நிறைய ஹோம்ஸ் கட்டுறாங்க, அப்புறம் நர்சிங் ஹோம்ஸ் கட்டுறாங்க நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு. ஸோ அங்கே இருக்கிற கல்கட்டா பீப்புளுக்கு இது எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மதர் தெரசாவோட ஆர்கனைசேஷன் நிறைய எய்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய நாட் ஓன்லி இன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லா பக்கமும் அவங்களுடைய ஹெல்ப் போய் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாடஸ்டான ரொம்ப தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த நன் பற்றி, இந்த நம்மளுடைய மதர் தெரசா பற்றி நிறைய பேருக்கு உலகம் முழுக்க தெரிய வருது. ஸோ அதனால் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் தன்னால் முடிஞ்ச உதவியை அந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பணமும் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பணத்தை வச்சு மதர் தெரசாவும் நிறைய விஷயங்கள், நிறைய ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. நிறைய மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு லைஃப்பை லீட் பண்ணி நம்மளுடைய மதர் தெரசாவுக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிது. அதில் ஒன்று அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் ஒன்று. ஸோ மக்களோட அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள அங்கீகரித்து அவங்களுக்கு அவார்ட்ஸ் ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் 1979 மதர் தெரசா ரிசீவ் த நோபல் ப்ரைஸ் ஃபார் ஹர் ஹியூமனிடேரியன் ஒர்க். ஸோ 1979 அவங்களுக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கிது. அவங்களுடைய மக்களுக்கு அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டதுனால அந்த ஒர்க்குக்காண்டி அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. 1997 அவங்க இறந்து போயிடுறாங்க மதர் தெரசா. அதுக்கப்புறமா அண்ட்
was beatified in October 2003. So in December 2015, Pope Francis recognized a second miracle attributed to Mother Teresa, clearing the way for her to be canonized on September 4, 2016. ஸோ 2016ல் அவங்கள வந்து செயின்ட் அப்படின்னு கேனனைஸ் பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க உலகத்துக்கு. ஸோ செயின்ட் அப்படின்னா ஒரு ரிலீஜியஸில் ஃபைனல் ஸ்டேஜ், அவங்கள ஒரு கடவுளுக்கு சொண்டு செய்து அவங்கள ஒரு செயின்ட்டை நம்ம பார்ப்போம். தெய்வ தூதர்கள் மாதிரி. செயின்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், துறவியாக இருந்து வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காண்டி அர்ப்பணித்து வாழ்ந்தவங்க நம்ம செயின்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு நோபல் காஸ்க்கு இறந்து போயிருப்பாங்க. ஸோ மக்களுக்கு தொண்டாட்டி தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்து இறந்து போனதுனால அவங்கள செயின்ட்டாக அங்கீகரிக்கிறாங்க செப்டம்பர் 4, 2016. ஸோ இதுதான் மதர் தெரசாவோட லைஃபு. ஸோ கன்க்ளூஷனாக நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, Mother Teresa was an inspiration to countless millions for her lifelong devotion to the neediest and most vulnerable of the world. ஸோ அவங்க வந்து எத்தனையோ பேருக்கு மக்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க தன்னோட லைஃப் லாங் டிவோஷன் மூலயமா. ஸோ லைஃப் லாங்காக தனக்கு எதுவும் வேண்டாம், செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருந்து மற்றவங்களுக்காண்டி அர்ப்பணித்து தன்னோட வாழ்க்கையை அவங்க முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க லைஃபை மதர் தெரசான்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் சாரீ, அப்புறம் அவங்களோட சேவை. மதர் தெரசா அப்படின்னா அந்த சேவை, அவங்க சேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மதர் தெரசாவோட லைஃப். அண்ட் இந்த லைஃப்பை நான் உங்களுக்கு ஒரு எஸ்ஸேவாக கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிக்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மதர் தெரசா வந்து ஹெல்ப் பண்ணாங்க சொன்னால, அந்த பேசிக்ஸ் ஆஃப் மெடிசின்லாம் கற்றுட்டு அங்கே போய் ஹெல்ப் பண்ண போனாங்க கல்கட்டாலன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்க ஸ்லம்ஸ்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதர் தெரசா வந்து அங்கே இருக்கிற பீப்புளுக்கு மெடிசின்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு பிக் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அன்கேர்டு அண்ட் அன்லவுட் பீப்புளுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம பார்த்தோம். இதில் ஒரு வயசான தாத்தா கூட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிக் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற குழந்தைங்களோட மக்களாக அவங்க சேர்ந்து இருக்கிறதாரு இங்கே நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக ஒரு குழந்தைய அவங்க கையில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிக்கும் இருக்குது. ஓகே. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் மதர் தெரசா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்க, இல்லாட்டி அவங்க லைஃபே நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ மதர் தெரசாவை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்திருக்கு. ஒன்று 2003, இன்னொன்று 2015 வந்திருக்கு. அந்த 2 மூவிஸுமே நீங்கள் நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் பாருங்கள். அவங்க லைஃப்பை நீங்கள் படமாக கூட பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஒன்று ஒலிவியா ஹுசைஸ் மதர் தெரசா, அது 2003 வந்திருக்கு. 2015 த லெட்டர்ஸ் தி அன்டோல்டு ஸ்டோரி ஆர் மதர் தெரசா அப்படிங்கிற இன்னொரு மூவி. ஓகேங்களா? ஸோ இந்த மூவிஸும் நீங்கள் பார்த்து மதர் தெரசாவோட லைஃப்பையும் இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் மதர் தெரசாவுடைய லைஃப்பை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் லெசன் வந்து இன்ஸ்பைரிங் லைஃப்ஸில் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you in the next video. Until then, it is Veil saying bye. Bye-bye. Hi everyone. இந்த பர்டிகுலர் எஸ்ஏ மதர் தெரசா அது மட்டும் இல்லாமல் தேர்ட் செமஸ்டருக்குரிய அதர் எஸ்ஏஸையும் நீங்கள் எஸ்ஏ ஃபார்மேட்டில் வேணும், வீடியோ ஃபார்மேட்டில் இல்லாமல் உங்களுக்கு ஒரு எஸ்ஏ ஃபார்மேட்டில் உங்களுக்கு டைப்டு வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் என்னுடைய பிளாகில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மதர் தெரசாவோட எஸ்ஏயும் இருக்கும். அது போக ஒரு சில எஸ்ஏஸும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பிளாக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.veilsunshine.blogspot.com அப்படிங்கிறது என்னுடைய பிளாகோட நேமு. ஸோ இந்த பிளாக் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ சன்ஷைன்னு நேம் இருக்கும். ஸோ இந்த பிளாகோட லிங்க் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் எடுத்துகிட்டு போகும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதர் தெரசாவோட அந்த நான் இப்போ காட்டின எஸ்ஏ அப்படியே நான் உங்களுக்கு அதில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் டைப்டு வெர்ஷனாக. ஸோ ஒரு சில கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ தேர்ட் செமஸ்டருக்கான எஸ்ஏஸும் அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மற்ற எஸ்ஏஸும் நான் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த என்னோடய வெப்சைட்டில் அந்த பிளாகில் போய் நீங்கள் என்னோடய கண்டென்ட் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.